பத்மபூஷன் விருது பெற்ற பிறகு சென்னை திரும்பிய நடிகர் அஜித்குமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரசிகர்கள் திரண்டு வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அஜித் விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பிறகு நேரில் சந்திப்போம் எனவும் கூறினார். நேர்ல சந்திப்போம். வில் மீட் லேட்டர். ஓகே, थैंक यू ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. थैंक यू. எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். थैंक यू வெரி மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட் வாஸ் a great experience. ராஷ்டிரபதி பவன்ல அஜித் சார் இந்த அவார்டு வாங்குறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. थैंक you வெரி மச். அதான் ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you very much. திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் மே 8 நேரில் ஆஜராக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். சமூக வலைதளங்களில் தன்னை குறித்தும் தனது குடும்பத்தினர் குறித்தும் தவறான கருத்துக்களை பதிவிட்டதாகவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது டிஐஜி வருண்குமார் தரப்பில் திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் டிஐஜி வருண்குமார் இன்று நேரில் ஆஜரான நிலையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சீமான் மீது கூடுதலாக ஒரு வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக டிஐஜி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். தண்டவாளத்தில் இரும்பு, கற்கள் உள்ளிட்டவற்றை வைப்பவர்கள் மீது ரயிலை கவிழ்க்க சதி செய்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது. அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இன்டர்லாக் பாயிண்ட், சிக்னல் பாயிண்ட் மற்றும் சிக்னலிங் ஆகியவற்றை முறையாக கண்காணிக்கவும் ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பை தீவிரப்படுத்தவும் பாயிண்ட் மேன்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் முறையாக கண்காணிக்கவும் தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ரயில் நிலையங்களுக்கு அருகில் தேவையற்ற ஆள் நடமாட்டங்களை கண்காணிப்பது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாலங்காடு, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரயில்வே தண்டவாளங்களில் கற்கள் வைக்கப்பட்டது, இரும்பு போல்டுகள் கற்றப்பட்டதன் எதிரொலியாக ரயில்வே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் மே 5 வரை 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும், சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கும் ஜிப்லைன் ஆபரேட்டர் அல்லாஹூ அக்பர் என கூறியதற்கும் தொடர்பில்லை என தேசிய புலனாய்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பஹல்காமில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது ஜிப்லைன் பயணம் செய்த ரிஷிபட் என்பவரது வீடியோ வைரல் ஆனது. பின்னர் இது தொடர்பாக பேட்டியளித்த ரிஷிபட் தான் செல்லும் போது ஜிப்லைன் ஆபரேட்டர் அல்லாஹூ அக்பர் என 3 முறை கூறியதாகவும் அதன் பின்னர் துப்பாக்கிச்சூடு தொடங்கியதாகவும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து ஜிப்லைன் ஆபரேட்டர் முசமிலை பிடித்து தேசிய புலனாய்வு முகமையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் முசாமில் அல்லாஹூ அக்பர் என கூறியது இந்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் கூறுவது போல இயற்கையான எதிர்வினைதான் என தேசிய புலனாய்வு முகமை வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்தியர்களை திருமணம் செய்து கொண்டதன் பேரில் பாகிஸ்தான் பெண்கள் 5 லட்சம் பேர் இந்தியாவில் இருப்பதாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் துபே தெரிவித்துள்ளார். ஆனால் இந்திய குடியுரிமையை இன்று வரை அவர்கள் பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தீவிரவாதத்தின் மற்றொரு முகமாக இருப்பதாக சர்ச்சைக்குரிய கருத்தை துபே தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்குள் முகாமிட்டுள்ள இந்த எதிரிகளை எதிர்த்து எப்படி போரிடுவது என்பது தெரியவில்லை என்றும் நிஷிகாந்த் துபே பேசியுள்ளார். இந்தியாவிலிருந்து அனைத்து பாகிஸ்தானியர்களையும் வெளியேற்றும் உத்தரவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய அரசின் இந்த உத்தரவு மனிதாபிமான கவலைகளை குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவால் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் 30-40 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவிற்கு வந்து இந்தியர்களை திருமணம் செய்து கொண்டு சமூகத்தின் ஒரு பகுதியாக இருப்பவர்கள் என மெஹபூபா முஃப்தி சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தொடர்பாக கருணையுடன் கூடிய அணுகுமுறையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பல தசாப்தங்களாக இந்தியாவில் அமைதியாக வாழ்ந்து வருபவர்களை நாடு கடத்துவது மனிதாபிமான அற்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் நடைபெறும் மகளிர் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி இரண்டாவது வெற்றியை ஈட்டியது. கொழும்புவில் நடைபெற்று வரும் இந்த போட்டி தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்திய அணி இலங்கையை வீழ்த்தியிருந்தது. இரண்டாவது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து விளையாடியது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 276 ரன்கள் எடுத்தது. தொடக்க வீராங்கனை பிரதிகா ராவல் 91 பந்துகளில் 78 ரன்களை விளாசினார். 277 என்ற ரன்கள் வெற்றி இலக்குடன் விளையாடிய தென்னாப்பிரிக்காவுக்கு லாரா ஓல்வர்ட், டால்மின் பிரிட்ஸ் ஆகியோர் சிறப்பான தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர். ஓல்வர்ட் 43 ரன்கள் எடுத்தார். நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சீரான வேகத்தில் ரன்கள் சேகரித்த பிரிட்ஸ் சதம் அடித்தார். 107 பந்துகளில் 109 ரன்கள் குவித்து பிரிட்ஸ் ஆட்டமிழந்தார். மற்ற வீராங்கனைகள் குறுகிய இடைவெளியில் ஸ்னேக் ராணாவில் பந்து வீச்சில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். ஸ்னேக் ராணா 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். வரும் 2ஆம் தேதி நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. ஈரான் நாட்டின் பந்தர் அபாஸ் நகரின் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 70ஐ கடந்துள்ளது. இதில் 1200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கெமிக்கல் டேங்கர்களை முறையற்ற வகையில் சேமித்து வைத்திருந்ததே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் வெடிவிபத்து நடந்த இடத்திலிருந்து ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.